அப்படியே அந்த வில்லேஜ் வந்து மேலே ஏற ஏற அன்வெயில் ஆகுது. இது நல்லா இருக்கே, எனக்கு தெரியாது, கோல்டன் கலரில் நல்லா இருக்குல்ல. பட் ஆனால் யூரோப்லேயே ஜென்ரலாக இந்த காக்ரோச் லிசார்ட் இல்லை தெரியுமா, டாபிக்கல் கிளைமேட்டில் தான் அது வரும். அதான் நீ வந்துட்டியே. இது வந்து இந்த மாதிரி பேக்ஸ் மாட்டுறதுக்கு இங்கே பாருங்க, இப்படி வந்து வச்சோம்னா இப்படி மாட்டிக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல செம்மையாக இருக்குது. இருக்கிறதுலே அதிகமான ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து இருக்கிற இடம் மொனோக்கோ. அப்போ நம்மளுக்குலாம் இடமே கிடைக்காதாங்க அங்கெல்லாம். அதே மாதிரி நானும் எடுத்துக்கிட்டு நாலு பொண்ணு இல்லை, நீ கூப்பிட்டா வர மாட்டாங்க. ஆமாம், பாட்டி கூப்பிட்டு. வாவ், இங்கே வந்து பாருங்க, பார்த்து ரோடு கிராஸ் பண்ணு. அவர் வயசில் அப்புறமா நான் இருப்பேன், அவர் ஓடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. கீழே போகலாமா? செம்மையாக இருக்குது. இதாங்க வந்து இந்த கோஸ்டல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீஸில் வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். இது பேர் கோஸ்டல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ மை காட், அந்த ப்ளூ வாட்டர்லாம் அமேசிங்காக இருக்குது. சீரியஸ்லி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியாக. நடு கடலில் ஸ்விம்மிங் பண்ணி போகிற அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம தண்ணியில் இறங்கலாமா? தண்ணியில் இறங்குற அளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, பட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக சங்கவியோட வந்து சேர்ந்துருக்கேன். ஸோ இன்னிலேருந்து 2 நாள் நாங்கள் வந்து நானும் சங்கவியோ மொனாக்கோ போகிறோம். கரெக்டாக? ஆமாங்க, இங்கேருந்து நீஸ்லேருந்து மொனாக்கோ போகிறோம். மொனாக்கோ அப்படிங்கிறது வந்து என்ன ரீட் பண்ணேன்னா நான் ரீட் பண்ணதுன்னா மாண்டே கார்லோ. அந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸில் மாண்டோ கார்லோ, அப்புறமேல இந்த கசினோ அதெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் இருக்கிற இடம். அண்ட் இன்னொரு டேட் என்னன்னா, இருக்கிறதுலே அதிகமான ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து இருக்கிற இடம் மொனாக்கோ. அப்போ நம்மளுக்குலாம் இடமே கிடைக்காதாங்க அங்கெல்லாம் நம்மளுக்கு இடம் கிடைக்காது. ஒரு கார் எடுத்துருக்கோம், அதை பாருங்க, இதான் நாங்கள் எடுத்து வந்த காரு. உண்மையாலுமே நம்ம சின்ன வயசில் மவுண்டெயின்லாம் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணுவோம்ல ப்ளூ கலரில் தண்ணியை, அந்த மாதிரி ப்ளூ கலரில் உண்மையாலுமே இருக்குங்க. இது செம்மையாக இருக்குது. ஓ காட், உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்க கண்ணு ரெண்டு பத்தாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சீரியஸாக இதெல்லாம் பார்க்காம நம்ம செத்து போயிட்டோம்னா வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்ல. அப்படி நினச்சி உனக்கு கல்யாணம் பண்ண அழகாக இருக்குல்ல. என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு பிளாக் டாக் கருப்பாக இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த வருது பாருங்க கிட்ட, அங்கே போய் அந்த நடுவில் போய் அந்த அவங்களோட ஓனரை போய் தொட்டுட்டு இங்கே ஸ்விம் பண்ணி ஷோருக்கு வருது. டாக் எவ்வளோ அழகாக கடலில் ஸ்விம்மிங் பண்ணுது பாருங்க. அந்த டாக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா என்னை பார்த்து மெயினாக காரி துப்பிட்டு பாரு, நானே ஸ்விம் பண்ணுறேன், உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி கேட்குதோ இல்லையோ, இந்த மாதிரி மொக்கையாக பேசுறது கேட்டால் கடுப்பாக இருக்கும். அங்கே பாருங்க, அது அங்கே உட்காந்து ஜாலியாக இருக்குது பாருங்க. எப்படி ஸ்விம் பண்ண தெரியுது? டாக்ஸ்க்கு யூஸ்வலாகவே தெரியுமா, ஜாய்க்கு தான் ஸ்விம்மிங் பிடிக்காது, அவனுக்கு தண்ணி பட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஃபர் கம்மியாக இருக்கிற டாக்ஸ்க்கு ஸ்விம்மிங் பிடிக்குமா ஜென்ரலாகவே. பாருங்க, அங்கே நிற்கிது பாருங்களேன், ஜாலியாக சம்மருக்கு வந்து ஜாலியாக ஸ்விம் பண்ணுது. ஸ்விம் பண்ணிட்டு வந்து அந்த ராக் மேலே நிற்கிது அந்த டாக். எங்கே போயிட்டு இருக்கீங்க மேம்? ஏதோ மேலே போனால் ஒரு வில்லேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. வில்லேஜ் பேர் என்ன சொல்ல? அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கான். சூப்பரா? ஸோ அந்த வில்லேஜ் பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். ஆமாம், சாரி. ஆனால் என்னென்னா எல்லா இடமும் இப்படி ஸ்லோப்பாகவே இருந்தால் என்ன பண்ணுறது? பெர்ஃப்யூம்லாம் இருக்குது ஃப்ரான்ஸில், பெர்ஃப்யூம் ஃபேமஸா? அப்படியா? வாங்குவோமா? 100 euros கொடுப்பா அப்படின்னுவாங்களா? சூப்பராங்களா? 100 euros நம்மளுக்கு வந்து கூச்சியில் மினிலாம் கிடைக்கும். மினி தான் கிடைக்கும். வாவ், ஏதோ ஆர்ட் கேலரிங்க, எவ்வளோ வைப்ரண்ட்டான ஆர்ட் பாருங்களா. அங்கே ஏதோ வரைஞ்சிருக்காங்க, சம் கிளாஸ் அதெல்லாம் இருக்குது, அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு, டெம்பரேச்சர் சில் ஆயிடுச்சு. மேலே குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஜின்ற வில்லேஜ் வந்து மேலே ஏற ஏற இருக்க குட்டியான ஒரு வில்லேஜ். அங்கே இந்த ஷர்ட் யார் வாங்கி கொடுத்தா? ஸ்டோர்ல இருந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. யார் அந்த ஃபேனு? நல்லா இருக்கா டிஷர்ட்? நல்லா தான் இருக்கு, நான் தான் வாங்கி கொடுத்தேன், நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவரை நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா, இந்த வில்லேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா வில்லேஜும் அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அப்படி இல்லாமல் இந்த வில்லேஜ் மேலே ஏறிட்டே இருக்கு. நம்ம ஏறிட்டே இருந்தால் நம்ம ஏறிட்டே இருந்தால் ஒவ்வொன்றா வந்து பார்க்குறோம், லைக் கேலரி. சீக்கிரமாக வீட்டுக்கு கொஞ்சம். ஆமாங்க, ஸோ பீஸா பாஸ்தாலாம் சாப்பிட்டு இந்த மாதிரி ஏறுறாங்களா நல்லா, அதனால அவங்களுக்கு வெயிட் போட மாட்டேங்குது. நம்ம அப்படி இல்லை. ஐயோ, புரட்டி போட்டுரும். சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வியூ பாயிண்ட்டு, அப்படியே அந்த சி வியூ தெரியுது. மேலே ஏற ஏற அப்படியே ஸ்லோவாக அந்த வில்லேஜ் வந்து அன்வெயில் ஆகுது. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். அன்வெயில் இங்கிலீஷ் பேபி.
அதாச்சும் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றிலாம் பேசுறதுக்கு நானா சரிவா காட்டுறேங்க வா இங்கே பாருங்களேன் ஒரு கீச்சைன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பாவம் அவருக்கு வாங்க முடியலன்ட்டு அழகாக இருக்குல்ல க்யூட்டாக இருக்கு இந்த புக்கே இந்த அனிமல் இந்த பைக் காரன் சூப்பராக பண்ணியிருக்காங்களே இதை வாங்கிக்கிறியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக கேட்ஸ்லாம் பெட்டில் தூங்கலாமா க்யூட்டாக இருக்குல்ல ஆனால் நம்மளுக்கு டாக்ஸ் 144 ரூபா நம்ம ஊரில் கேட் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இங்கே பாருங்களேன் 145 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொன்னல அழகாக இருக்குல்ல லோக்கல்ஸோட வீடியோ எடுத்துக்கிறாங்களா அந்த பாட்டி அதுக்காக 4 பேர் அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல நிற்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க அவங்களாம் லோக்கல் அதே தெரியாது ஸோ அவங்களோட ஃபோட்டோ க்யூட் இல்லை நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் எப்படி நிற்கிறோன்னு அல்டிமேட் பேபி. ஸோ கான்செப்ட் என்னன்னாங்க அவங்களால யாருன்னே அவங்களுக்கு தெரியாது இந்த சைனீஸ் பாட்டிக்கு தெரியாது சும்மா வரவங்களெல்லாம் வாங்க வாங்க நெல்லுங்க அடிச்சு சொல்லி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நானும் எடுத்துக்கிட்டு நாலு பொண்ணு இல்லை நீ கூப்பிட்டா வர மாட்டாங்க ஆமாம் பாட்டி கூப்பிட்டா தான் வருவாங்க நீ கூப்பிட்டா வர மாட்டாங்க நீ தாத்தா வேணா சான்ஸ் இருக்கு சரி தாத்தா ஆசைப்படுறாரு அப்படின்னு வேணா வருவாங்க இப்போ வர மாட்டாங்க பாருங்க நான் சொன்னேன்ல இங்கே பாருங்க அப்படியே அந்த வில்லேஜ் வந்து மேலே ஏற அன்வைல் ஆகுதுன்னு எங்க பேபி அன்வைல் கண்டுபிடிச்சா சும்மா நம்ம வந்து சொல்லுங்க கீழே அப்படி நடந்து போறியா இந்த இடத்துல ஒரு மேலே போகலாம் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் போன ஜென்மத்தில் நான் இந்த ஊரில் பிறந்து போகணும்னு எனக்கு தோணும் ஏன் அப்படி தோணுது இந்த ஊரில் இருக்கவங்க ரொம்ப ஓவியராக இருக்காங்க நானும் அப்படி தானே ஓவியராக இருக்காங்களா ஓவியர்கள் தான் எப்படி பெயிண்டிங் தான் அந்த பெயிண்டிங் தான் அந்த பொண்ணோட பெயிண்டிங் இல்லை அல்டிமேட்டாக இருக்கு ஆனால் நீ அங்கே ஒரு கடை மாதிரி இருக்காங்க உட்காந்து ஃபோட்டோ எடுக்க உட்காந்து சாப்பிடலாம் க்யூட்டாக இருக்குது இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பட் ஆனால் வந்து இது இந்த வில்லேஜ் அப்படிங்கிறதுனால இது நல்லா இருக்கே எனக்கு வாங்கி தரியா கோல்டன் கலரில் நல்லா இருக்குல்ல க்யூட்டாக வச்சுருக்காங்க கொஞ்சம் இல்லை நல்லாவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு ஆமாம் சரி இங்கே குட்டியாக ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது இங்கே பாருங்க சாப்பாடு விற்பான கீழே மேனிக்கெல்லாம் இங்கே பாருங்க ஏதோ பூசி பார்த்திமா இதுனா கெஃபே ஃபுட் இங்கே விற்கிறதுல நோட் பண்ணியா அது ஏன்னு தெரியுமா சாப்பிட்டு கீழே போட்டுருவாங்க பட் ஆனால் யூரோப்லேயே ஜென்ரலாக இந்த காக்ரோச் லிசார்ட் இல்லை தெரியுமா டாபிக்கல் கிளைமேட்டில் தான் அது வரும் அதான் நீ வந்துட்டியே சும்மா உள்ளே போய் பார்க்கலாமா இப்போ வாங்காமல் போக மாட்டா என் தங்க இது என்ன தெரியுமா ஆக்சுவலி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகிறோம்ல அப்போ வந்து பேக் வந்து நம்ம கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா இதை வந்து நம்ம இப்படி வச்சு இதில் பேக்கை ஹேங் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நல்ல எக்ஸ்பென்சிவான பேக்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேக் கீழே வைக்காமல் இருக்கிறதுக்காக இது ஸோ இதோட ரேட் எவ்வளோ பரவாயில்ல வாங்கிக்கலாமா ஆனால் இது வெயிட்டாக இருந்துச்சு நான் அங்கேயே பார்த்தேன் டேபிளில் வச்சு தொங்க விடுறதுக்கு நல்ல ஐடியா ஒன்று வாங்கி அழகாக இருக்கு பார்க்க கிரியேட்டிவ் வந்து எலிமெண்ட் ஆஃப் த டச்சாக இருக்கு இல்லை க்யூட்டாக இருக்குல்ல இங்கே பாருங்க ஆர்னமெண்ட்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நைஸ் நோ ஸோ டெமோ ஸோ இது வந்து இந்த மாதிரி பேக்ஸ் மாட்டுறதுக்கு இங்கே பாருங்க இப்படி வந்து வச்சோம்னா இப்படி மாட்டிக்கும் ஸோ இது வந்து இந்த இடத்துல the star and the moon. It's Italian glass. Beautiful. Italian. Yeah. Okay, வாங்கிட்டாங்க. Yeah, okay. டேபிளில் வச்சு இப்போ ட்ரை பண்ணட்டுமா காட்டுமா இங்கே ட்ரை பண்ணு அதான் காமிச்சிட்டேன் அங்கேயே சரி ஓகே அங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு தான் அது முன்னாடினே எனக்கு அது மேலே ஒரு கண்ணு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேலேயா ஆமாம் கண்ணு பட் ஆனால் இது ஏதோ சொன்னாங்க அந்த இது வந்து இட்டாலியன் கிளாஸா மேலே இருந்துச்சுல அந்த ஸ்டார் கிளாஸு அந்த கிளாஸ் வந்து இட்டாலியன் மேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க அது ஏதோ ப்ரெஷியஸான இல்லை ஏதோ ப்ரெஷியஸான பொருள் தான் போல நான் அப்படி தான் நினச்சிப்பேன் சும்மா பாரிஸ் கார்னர் வரைக்கும் வாங்கி தரேன் இல்லை பரவாயில்ல பாரிஸ் கார்னர்லாம் பரவாயில்ல ரொம்ப ஒன்றும் எச்சா விலை கொடுத்துவாங்க எச்சான்னு ரொம்ப உங்க கூட சேர்ந்து கோயம்புத்தூர் பஸ் அதான் இருக்குல்ல சங்கவி இது ரெஸ்டாரண்ட்டாக பாரு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிடும் போல இருக்குது இந்த ஆம்பியன்ஸில் பாரு போய் பாரு ரெஸ்டாரண்ட்டாக கேட்டோம் இருந்தால் ஆமாம் பேபி சாலட் போலே तो करिए मुझे बोला पूछला ड्रिंक्स இருக்கான்னு போய் பார்த்துறோம் ஏதாவது புரியுதா தெரியும் பேபி பாலே போலேனா சிக்கன் போலே ஓ கறி தாய் அது தாய் சாமன் கிரில் ரிட்ஸ்னா ரைஸ் ஓகேவா ரிட்ஸ் அப்படின்னா ரைஸ் ஏதோ வேலை பண்ணு சங்கவி டாடா இருந்தாலும் ஒன்று நம்புறேன் வயசாகுதுல எனக்கு ஒரு இது வாங்கி கொடுத்துட்டாலே இப்படி வேலை ஆமாம் ஆமாம் இது அதுக்காக ஆக்சுவலி நல்லா இருக்கு டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு இந்த மாதிரி தாங்க டக்கு டக்குன்னு அவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு விடுங்க இங்கே பாருங்க இங்கே